கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கருமையான கர்த்தனாலே நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த வழியிலே இந்த அருமையான கர்த்தரை தொழுகை துவக்கொன்னமாக தேவனுக்கு மகிமையாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 118வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியை ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்துள்ள பாடல். கர்த்தரை நம்பியை ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் சொல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதே பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதே பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை
நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இது அருமையான உம்முடைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி, பிதாவே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்து வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனம் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். பிதாவே, வசனங்கள் கேட்கிற உள்ளங்களை திறந்தரலாம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, கிறிஸ்துவுக்களாக ஜீவிக்கிற நாம் ஒவ்வொரு வாரத்து நாள்தோறும் நாம் சபையாக ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனை தொழுதிலும் சிலாக்கியத்தை பெற்றது ஒரு பெரிய கிருபை. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நாம் வாரத்து நாள் ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். இந்த விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பு என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் என்று இராதபடி ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்திலே தேவ வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதன்படி நடக்க ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். ஏதோ ஒரு கடமைக்காக வந்தோம் போனோம் என்று ஆதபடி நம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதை தேவன் விரும்புகிறார். பாருங்கள், ஆகவே தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நம் நாளின் சிலம் கவனத்தை செலுத்தலாம். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எனக்கு அன்பானவர்களே, பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த அறிவுரை, இந்த ஆலோசனை தீமோத்தேயுவுக்கு மாத்திரமில்லை, அது நமக்கும் மிக மிக பொருந்தும். பாருங்கள், நாமும் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம். அநேக இருக்கிற மனுஷனுமாம் நான் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவித்திலே அநேகருக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று பாருங்கள். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய முன்மாதிரியை கண்டு அநேகரை செய்ய முடியும், கிறிஸ்துவுக்குள் வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். வெளிச்சமாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நல்ல கிரிகளை செய்து அந்த நல்ல கிரிகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமா? அப்படி அநேகர் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு நாம் வெளிச்சம் தரக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக ஜீவிக்க. அதுதான் இந்த இடத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு சரீர பிரகாரமான ஒரு வாலிபனாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய ஜீவித்திலே அவர் ஒரு இளமையாக இருக்கின்றார். இன்னும் கர்த்தருடைய வசனத்தை முற்றிலுமாக அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அவர் கிறிஸ்துவுக்களாக வந்து ஒரு இளமை பருவத்தில் நினைக்கிறார். அவர் வாழ்ந்து ஆகவே தான் சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் முன்னே அசட்டை பண்ணாதபடிக்கு. நாமும் கூட அப்படித்தான். பாருங்கள், நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் பிள்ளைகளோடு கூட நினைச்சுகிறோம், கர்த்தரை தொழுது கொள்வதற்காக நாம் சபை கூடி வருகிறோம். நாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அநேகர் நம்மை கவனிக்கிறார்கள். மற்றவர்கள் கவனிப்பது மாத்திரமில்லை, சபைக்கு வந்து அமர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் சபையில் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், நம்மை கவனிக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு கூடி வந்திருக்கிற சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். பாருங்கள், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். பவுலின் மூலமாக தீமோத்தேயு சொன்னது அது நமக்கும் பொருந்தும். ஆகவே தீமோத்தேயு சொல்லும்பொழுது பாருங்கள், உன் நிலைமையை குறித்து ஒருவனும் முன்னை அசைத்து பண்ணாதபடிக்கு. நம்மை பார்த்து மற்றவர்கள் கேலியாக கிண்டலாக செல்விடாதபடி
நம்மை அசட்டை பண்ணிவிடாதபடி நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் காட்டுவதில் முதலாவதாக வார்த்தையில் நாம் காட்ட வேண்டும். நம்முடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. பாருங்கள், இந்த வார்த்தை என்பது ஆரம்ப காலத்திலே நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட வார்த்தையாக இருந்தார். பாருங்கள், யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாக இருந்தான். பாருங்கள், அவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தான். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி என்ன செய்கிறது? மாம்சமாக்கி இன்றைக்கு நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்து அவர் மூலமாக நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறோம். ஆகவே வார்த்தை மிக மிக முக்கியமான. பாருங்கள், வார்த்தையிலே நாம் முன்மாதிரியாய் வாழ வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கனிவாக அன்பாக நாம் பேசும் பொழுது மற்றவை பார்த்தையோ அவர் பேசக்கூடாதா, அவர் பேசினால் கேட்பதற்கு அழகாக இருக்குமே, அவருடைய பேச்சு கேட்பதற்கு ஆவராக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டும். பாருங்கள், வார்த்தையை அநேகரும் செய்கிறார்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவிலே, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அளவிலே நம்முடைய வார்த்தை இருக்கக்கூடாது. பாருங்கள், வார்த்தையிலே முன்மாதிரியாய் நாம் இருக்க வேண்டுமா? மத்திய சுவிசேஷம் 12:36-37 வாசிக்கும்போது பாருங்கள், மத்திய சுவிசேஷம் 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளே கணக்கு பிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாயாம். நான் பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் நியாயத்திற்குள்ளே கணக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஏதோ வாயிலே வந்தபடி பேசுவதல்ல வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டுமா? நம்முடைய வார்த்தை மூலமாக நினைக்கிறோம் நாம் நியாயத்திற்குனாலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக நாம் நீதிமான் என்றும், நான் பேசுகின்ற வார்த்தை மூலமாக குற்றவாளி என்று செய்வோம், நான் தீர்க்கப்படுவோம். ஆகவே வார்த்தை மிக தெளிவாக ஞானமாக மற்றவருக்கு பிரயோஜனமாக பேசணும். பாருங்கள், இந்த வார்த்தை நாவின் மூலமாக பேசுகிறோம். இந்த நாவை குறித்து யாக்கோப்பு நிருபத்தில் வாசிக்கும்பொழுது பாருங்கள், யாக்கோப்பு 3 திருப்புவோம். வார்த்தை நாவினால் பேசுகிறோம். இந்த நாவை குறித்து யாக்கோப்பு கூறார். பாருங்கள், யாக்கோப்பு 3 திருப்புவோம். பாருங்கள், அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கலாம். பாருங்கள், நாவினால் இந்த வார்த்தையை பேசுகிறோம். ஆகவே இந்த நாவு நரம்பில்லாத நாக்கினால் அநேகர் நினைச்சுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம். அப்படி பேசக்கூடாது. நான் பேசுகின்ற வார்த்தை மூலமாக நாம் யார் என்பதை நியாயத்திற்குள்ளே நாம் பார்க்க முடியும். நல்ல வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் விசுவாசிகளுக்கு பேசி அவர்களுக்கு முன்மாதிரிக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் 4:29 வாசிக்கும் பாருங்கள். எபேசியர் 4:29 வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்களாம். கெட்ட வார்த்தை, இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் கொடுத்த அந்த வாயினால் நல்ல வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு
கெட்ட வார்த்தைகளை கூசாமல் பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு கூசும், என்னடா இப்படி கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள் சொல்லி. அப்படி பேசவே கூடாது. பாருங்கள், கெட்ட வார்த்தையை நாம் ஒன்றும் நம் வாய்ந்து புறப்படக்கூடாதா? நாம் பேசுகின்ற வார்த்தை மூலமாக மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமாம்? பக்தி வைத்துருவாக வேண்டும். பேசின வார்த்தை மூலமாக மற்றவர்கள் என்ன செய்யணுமாம்? அறிவுள்ள மக்களாய் மாற வேண்டும், ஆற்றுள்ள மக்களாய் மாற வேண்டும். அது இவ்வளவு அழகாக பேசுகிறார். நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. இவர் பேச்சை கேட்க வேண்டும், இவர் வார்த்தை கேட்க வேண்டும் என்றே அந்த எண்ணத்தோடு நம் மற்றவர்களுக்கு பேச வேண்டும். ஆகவே நல்ல வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசும் பொழுது அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் பவுல் எபேசியர் பொழுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாழ்ந்து பொறுப்பிட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசினார். அப்படியானால் இதில் நாம் என்ன புரிந்து கொள்ளும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு பக்தி விருத்துண்டாகும்படி பேசாதே அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். பாருங்கள், பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பக்தி விருத்துருவாக வேண்டும். அப்படி பக்தி விருத்துருவாக சொன்னால் நம் எந்த வார்த்தை பேசினாலும் அது கெட்ட வார்த்தை தான். பாருங்கள், ஆகவே நம்முடைய வார்த்தை விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ அதனால் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், நீ வார்த்தையிலே விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. ஆமீன். கல்பாந்தது நீங்கள் நான் கூட ஒவ்வொரு வாரமும் வந்து கர்த்தருடைய தொழிலில் பங்கு பெறுகிறோம், மற்றவர்கள் முன்மாதிரியாக ஜீவிக்கிறோமா? நாம் பேசுகின்ற வார்த்தை தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமா? தேவனுமே பார்க்கிறார் என்ன பேசுகிறோம் என்பது. ஆகவே கண்பாந்திரே, நாம் வார்த்தையிலே மற்றவர்களுக்கு விசுவாசிக்க நிச்சயமா முன்மாதிரியாகவே தான் பவுல் சொன்னார் தீமோத்தேயுக்கு, உன் நிலைமையை குறித்து ஒருவரும் முன்னே அசதிப்படாதபடிக்கு நீ வார்த்தையிலும் முன்மாதிரியாக இருக்கணுமாம். அது மாத்திரமில்லை, பவுல் சொல்லும் பொழுது அடுத்தபடியாக நீ வார்த்தையிலும் நடக்கையிலும், நடக்கை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவித்திலே நம்முடைய நடக்கையை அநேகர் கவனிக்கிறார்கள். மற்றவருக்கு முன்மாதிரியாக நாம் நடந்து காட்ட வேண்டும். தவறாமல் குறிப்பிட்ட நேரத்திலே நாம் தொழுகைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். 9:30 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கிறது சொன்னால் 9:15 நான் வந்து அமர்வேன். அதுதான் நடத்தை. அப்படி மற்றவர்கள் கவனிப்பார்கள். பாருங்கள், எவ்வளவு சீக்கிரமாக வருகிறார்கள், நாம் அப்படி வருவோம் என்ற எண்ணம் மற்றவர்கள் உருவாக வேண்டும். அன்றைக்கு அநேகர்கள் கர்த்தர் தொழுகைக்கு வருவதை தாமதமாக கடைசி நேரத்திலே ஆமீன் போடுவதற்காக வரக்கூடிய மக்கள் அநேகருக்கு அப்படி இல்லை. நம்முடைய நடக்கையிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. பாருங்கள், நடக்கை மிக மிக அவசியம். பேதுரு மூலமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு பாருங்கள். பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்னடக்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு பாருங்கள், புறஜாதிகள் நம்மை கவனிக்கிறார்கள். புறஜாதிக்கு முன்பதாக நாம் நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது நம் மூலமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம் நல்ல நடக்கை அவர்கள் கவனித்து அவர்கள் தேவனை பிள்ளையாய் மாற வேண்டும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம் நல்ல கிரியைகள், நல்ல நடக்கைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் காட்ட வேண்டும். பாருங்கள், நம் காட்டுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். நல்ல நடக்கையா நடிக்கணும்னு சொல்லுவேன். நாம் 2 கண்களால் பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்பதை மற்றவர்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம் நடக்கை தேவனுடைய பார்வைகளை மிக மிக அவசியமாக இருக்கு. பாருங்கள், நல்ல நடக்கைகளாக இருக்க வேண்டுமா? பிரஜாதிகள் வெட்கப்படும்படி பிரராஜிகள் நம்மை கேலி செய்யாத அளவுக்கு அவர்கள் பார்த்து, நம் நடக்கையை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி பிரஜாதிக்கு முன்பதாக
நாம் நல்ல கிரிகளை செய்து நல்ல நடக்கிற மக்களாக இருக்குன்னு பாருங்கள். ஆகவே நல்ல கிரிகள் தேவனுடைய வாசிக்கிறார் பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறார் பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. இவ்விதமாய் நல்ல கிரிகள் நல்ல நடக்கைகள் மற்றவர்கள் நம் மூலமாக பரலோகத்தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட நடக்கை நமக்குள். அதைத்தான் பவுல் தீமைக்கிறார். நீ நடக்கையிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாகி சரியான நேரத்திலே கர்த்தரை பந்தில் கலந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை தொழிலில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நன்கு பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை வசனம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், நல்ல கிரிகளை செய்ய வேண்டும். அந்த நடக்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். அப்படி நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். நடக்க வேண்டும் என காண்பார்கள். ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மக்களாக, நம்மை நாமே தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும். முதலாவது பார்த்தோம், வார்த்தையிலே நாம் தேவன் மற்றவர்களுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டுமா? அடுத்ததாக நடக்கை என்பது மிக மிக அவசியம் பாருங்கள். நம் நடக்கை மூலமாக நம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயருக்கு உங்களுக்கு பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாக திறன் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் கொண்டு போயினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசனம் கோவில் இருக்கபடினாலும் துன்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பெற்ற இறுதிமுழலாயும் சுத்த திறத்தால் கழுவப்பெற்ற சரீரமுழலாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கிடவோம். அல்லாமலும் நம்ம நம்பிக்கை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவோம். வாக்குத்தத்தம் அறிந்தவர் உங்களாயிராம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாக அந்த பரலோகத்தில் செல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் இருக்கிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட நாம் நல்ல நடைக்கிறவர்களாக, துர்மனசாட்சி நீங்க பெற்றவர்களாக, தெளிக்கப்பட்டு இருக்கிறவர்களாக, சுத்த திறத்தால் கழுவப்பட்ட மக்களாக நாம் தேவன் பிரியமான மக்களாக, அப்பொழுதுதான் நாம் அநேகரை கிறிஸ்து கொண்டு வர முடியும். அது மாத்திரமல்ல பாருங்கள், எபே சபையாருக்கு பவுல் இப்படியாக இருக்கிறார் பாருங்கள். நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்ததினால் நாம் சாதாரணப்பட்டவர்கள் வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆதலால் அதாவது எபேசி 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கை என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல். மற்ற பிரஜாதிகள், நான் பிரஜாதிகள் அல்ல. ஒரு காலத்திலே பிரஜாதியாக இருந்தோம், தேவனற்ற மக்களாய். நான் இன்றைக்கு தேவனை பிள்ளாய் மாற்ற அப்படிப்பட்ட நாம் மற்ற பிரஜாதிகளைப் போல வீணான சிந்தை நடக்கிறது போல நாம் நடக்காமல், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கருத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களால் சகலவித அசுத்தங்களை அவரோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காமவிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்களாகவே. நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்கள இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாங்க அறிக்கை செய்து நான் பாவம் மன்னிப்புக்கு நாம் தானே பெற்று புதிய சீற்றுகளாக தேவனிப்பிலாக மாற்ற. அப்படிப்பட்ட நாம் பிரஜாதிகளை போல் நடக்கக்கூடாது. நம் நடக்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான
நடக்க இருக்க வேண்டும். ஆகவே பவுல் சொல்லும்போது பாருங்கள், இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படி நீங்கள் அவருக்கு கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். ஆக நீங்கள் நானும் நம் நடக்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கு என்று பாருங்கள். ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நிலைமையை குறித்தொரு நஷ்டப்படாதபடிக்கு நீ என்ன செய்ய, வார்த்தையிலும் நடக்கையிலும் புறச்சாதியில் உன்னை எந்த விதத்திலும் குற்றம் கூறிவிடாத அளவுக்கு என்ன செய்யணுமா, நடக்கையிலே நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமா. இன்னும் பவுல் கூறும்பொழுது பாருங்கள், தொடர்ந்து நாம் அதே 1:4 சொல்லலாம். உன் நிலைமையை குறித்து ஒருவரும் உன்னை அசுத்தப்படாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் அன்பே பிரதான பாருங்கள். நாம் தேவனுடைய பார்வையிலே அன்புள்ள மக்களாக வாழ வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார். தேவனுக்கு பிறந்த நாமும் அன்புள்ள மக்களாக இருக்கிறேன் பாருங்கள். நம்மிட்ட அந்த அன்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த அன்பினால் அநேகரை தேவனுக்குள்ளாக நாம் அழைத்து வர முடியும். வீட்டில் வாசிக்கும் 1:13 அன்பை குறித்து மிக தெளிவாக பார்க்கிறோம் பாருங்கள். 1:13 அதிகாரத்தில் பாருங்கள். பாருங்கள், 4 முதல் 10 வரை வாசிக்கலாம். அன்பு நீடி சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலைவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சிரிக்கும். அன்பு ஒரு கால் ஒழியாது, தீர்க்ஷனால் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையால் ஒழிந்து போகும், அறிவானால் ஒழிந்து போகும். அன்புக்கு இவ்வளவு தகுதி இருக்கிறது பாருங்கள். அந்த அன்புள்ள மக்களாக அந்த அன்பிலே நாம் மற்றவர்களுக்கு விசுவாசிகளுக்கு மாத்திரம் அன்போடு பேச வேண்டும், அன்போடு பழக வேண்டும். நம்முடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் பாருங்கள். கனிவுள்ள மக்களாக இருக்க வேண்டும், அன்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். அன்பு என்னாகாது, கோபப்படாது, சின்னமடையாது, அன்பு மட்டுமே செய்யாது, தீங்கு நினையாது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு சகலத்தையும் தாங்குமா பாருங்கள். மற்றவர்களை துன்புறுத்தினால் அதையும் தாங்க வேண்டும், சகலத்தையும் சகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாக நாம் சின்னமாம் மற்ற புறஜாதி மக்களுக்கு நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் பாருங்கள். அன்பிலே நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அன்பு உண்மை எவ்வளவு பெரிதான் பாருங்கள். அந்த அன்பு உண்மையிலே சாந்தமாக இருக்குமா, அந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவும் இருக்குமாம். அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய். அப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாக நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா. அதற்காகத்தான் சபைக்கு வருகிறோம். ஏதோ வந்தோம் போனோம் இருந்து விடக்கூடாது பாருங்கள். நம் மற்றவர்களுக்கு அன்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எவ்வளவு காரியங்கள் செய்யும் பாருங்கள். அந்த அன்பு உண்மையில் அந்த அன்பு நமக்கு இருக்கும் சொன்னால் குறைவுள்ள மக்களுக்கு என்ன செய்யுமா, நம்மளால் நமக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு துன்பப்படி அந்த அன்பு பார்த்து கொண்டிருக்காது. அப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாக நாம் அதைத்தான் பவுல் சொல்லணும். நீ அன்பிலும் விசுவாசிகளுக்கு என்ன செய்யணுமா, மாதிரியாக இருக்க வேண்டும் பாருங்கள். அப்படிப்பட்ட அன்புள்ள மக்கள் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள். நாம் வாரம் வருகிறோம், பகவத் தேவனை தொழுது கொள்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாக நாம் வாழ்ந்தால்தான் நம்முடைய தொழுகை தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பது பிரயோஜனமாக இருக்கும் பாடவே பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது நமக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள். நாமும் கூட அன்பிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாக. அது மாத்திரமில்லை, பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது தொடர்ந்து வாசினா பாருங்கள். அன்பிலும்
ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசலுக்கு மாதிரி. ஆவியிலே ஆவி என்றால் கர்த்தருடைய வசனத்திலே, வசனமே ஆவியாயிருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு தெரிந்த மக்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நாம் போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் ஆராய்ந்து பார்த்து காரியம் பிடிக்க என்பதை பெரிய பட்டத்தார்கள் தெரிந்து போல நாம் என்ன செய்யணுமாம்? அது மனத்தாழ்மையாய் மனவாஞ்சியாய் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? மற்றவர்கள் போதிப்பதிலே நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். விசுவாசம் அது மாத்திரமில்லை, விசுவாசத்திலும் நாம் என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது தேவனுக்கு சேரக்கூடியதாக பாருங்கள். விசுவாசம் என்பது இபிராஸ் சொல்கிறார், விசுவாசமானது இபிரியர் 16ஆம் அதிகாரம், விசுவாசமானது நம்பப்பெறின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கலாம். இந்த விசுவாசத்திலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அவர் எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தார் பாருங்கள். தேவனை அவர் பார்த்தது கிடையாது, ஆனால் தேவன் வார்த்தையை கேட்டார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அது விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தார். தேவன் சொன்ன வாக்கு திட்டத்தின்படி அது காத்திருந்தார். அதே போல தேவன் ஆபிரகாம் ஆசிரித்து ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாம் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தார்கள். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவன் அதே போல் நீங்கள் நானும் விசுவாசத்திலே மாதிரியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்ற தேவத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே விசுவாசிக்கு மாறி எப்படி சரியான நேரத்திலே வந்து இந்த கர்த்தர் தொழிலில் வந்து அமருவது, ஜெபிப்பது, பாடல்கள் பாடுவது, கர்த்தர் வசனத்தை மற்றவர்கள் சொல்லுவது, கர்த்தர் பந்தில் பங்கு பெறுவது, இதெல்லாம் விசுவாசத்தினால். அந்த விசுவாசத்திலே மற்றவர்களுக்கு சினமாம் நாம் விசுவாசிக்கு மாதிரி விசுவாசத்தை நாம் காட்ட வேண்டும். விசுவாசம் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அப்படி விசுவாசம்தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது பாருங்கள். ஆகவே பவுல் தீமை சொல்லும்பொழுது நீ விசுவாசத்திலும் என்ன செய்யணுமா? நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அது மாத்திரமில்லை, பவுல் சொல்லுவது பாருங்கள், கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் அல்ல, ஆண்களுக்கு உண்டு. கற்பு என்றால் பியூரிட்டி என்ற அர்த்தம். பியூரிட்டி என்று சொன்னால் எந்த விதமான அழுக்கு, எந்த விதமான அதாவது துஷ்டம், திருமண சாட்சி இல்லாதபடி நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கற்பு. நம்முடைய வாழ்க்கையிலே கற்புள்ள மக்களாக ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அது விசுவாசிக்கு மாதிரியாக காட்ட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்கள் தங்களுடைய கற்பை குறித்து கவலைப்பது கிடையாது. கற்புள்ள மக்களாக வாழ வேண்டும். கற்பு மிக மிக அவசியம் பாருங்கள். ஆகவே எனக்கு அந்த தன்மையான வேளையிலே பரிசுத்த போல் தீமைத்து சொன்ன தன்மையான அறிவுரை நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் பாருங்கள். கற்பிலும் நம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். எந்த விதமான தவறுகள் செய்துவிடக்கூடாது. தேவன் மிக தெளிவாக போத்திருக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லி திருமண வாழ்க்கை குறித்து தெளிவாக போய்த்தாகவே இப்படிப்பட்ட நாம் நம்முடைய கற்பை மிக மிக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கற்பிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கற்பிலே கூட விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த தனிமான வேலையில்லை. நம் அனைவருமாக ஒன்று கூடி பரிசுத்த தீமைத்தை சொன்ன அறிவுரை, அந்த ஆலோசனை நமக்கும் மிக மிக பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். அவர் சொன்னது போல் நாமும் கூட கிறிஸ்துவ ஜீவித்திலே சபைக்கு வந்தோம் போனோம் என்று ஆதுபடி முழு மனதில் ஒப்பு கொடுத்து பவுல் தீமைத்தை சொன்ன அந்த அருமையான ஆலோசனை, அந்த அறிவுரை நாம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து மற்றவர்கள் அசட்டை செய்யாதபடிக்கு, நம்மை பார்த்து மற்றவர்கள் கேள்வி செய்யக்கூடாதபடிக்கு நம் வார்த்தையிலும் நடக்கையிலும்
அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருப்போம். அப்படி மாதிரியாக இருந்து தேவன் பிரியமாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்துக்கு நாம் தகுந்த மக்கள் இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பன் தன்மையான வேளையிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கத்தக்கதாக தேவனுக்கு நல்ல சந்திப்பை தந்திருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நான் பேசுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா? நம்முடைய நடத்தை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய அன்பு தேவனுக்கு பிரியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட மனித ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பார்ந்தே இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு அரிய பெரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பரிசுத்த பவுல் தீமையை சிறந்த ஆலோசனை எங்களுக்கும் பொருத்தமாக இருப்பதற்காக தோற்றிருக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் கூட எங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்கத்தக்கதாக எங்களை குறித்து யாரும் அசைத்து செய்திடாதபடி நாங்கள் பேசுகின்ற வார்த்தை, நடக்கை, எங்களுடைய அன்பு அனைத்தும் விசுவாசிற்கு முன்மாதிரிக்கத்துக்கு உதவி செய்யும். காத்துக்குள்ளே பலப்படுத்தும். எங்கள் பாவங்களை தெய்வாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.